ஹாய் ப்ரோ. உங்க பேரு? அபிஷேக். அபிஷேக். என் பேர் அபிஷேக். ஓகே, பரவாயில்ல. திமுகவில் இருக்கவும் சரி, ஏடிஎம்கேல இருக்கவும் சரி, கண்டிப்பாக வந்து விஜய்க்கு தான் போட்டுருப்பேன். ஏன்னா நிறைய கோரிக்கை போய் நான் கேட்ட, ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தை முதல்ல அணைக்கணும், இல்லை பால் கொடுக்கணும். எதுவுமே இந்த ஆட்சியில் செய்யலை திமுகவில். இன்னைக்கு டிவிக்கில் வந்து அமைச்சரவை அமைச்சிருக்காங்க. அதுல வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. யாரும் சிரிச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. நம்பிக்கை எனக்கு. நான் வந்து பக்காவா இதோட சீமானு தான் ஓட்டு நான் போட்டேன். ஏன்னா ஏன் போட்டு வெக்கமா இருக்கேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் தான் அடுத்த தலைமுறைக்குனான வழிகாட்டிகள். அவங்க வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸும் அவங்களே பார்த்து நம்மளும் அரசியலில் பண்ண முடியும் அப்படிங்கிற அவங்க கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா என்னோட கோரிக்கை வந்து நான் ஆட்டோ டிரைவருப்பா, எனக்கு எந்த கட்டப்பவும் கிடையாது. நிறைய ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னா டிவிலலாம் வண்டி ஓட்டுறாங்க, நாங்களும் ஆட்டோ டிவிலாம் ஓட்டுறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா இந்த பைக் டேக்ஸ் தடை பண்ணால் நல்லாயிருக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட எதை பத்தி பேச போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து டிவிகேல தாவேக்கால வந்து இன்னைக்கு அமைச்சரவை வந்து அமைச்சிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே பொதுவாக வந்து அரசியலில் வந்து எந்த முன் அனுபவமும் இல்லை. இப்போ அதனால அவங்க அமைச்சரவை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, வாங்க போகலாம். இந்த வாட்டி தாவேக்கா வந்து இந்த வாட்டி விஜய் வந்து சிஎம் ஆயிருக்காரு. அதே நேரத்தில் யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு அமைச்சரவை வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த யங்ஸ்டர்ஸால வந்து கரெக்டான ஆட்சியை வந்து அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி அமைக்க முடியும். அவங்க கேட்ட சீட்டு கிடச்சிச்சுல 120. ஆமா, அதனால அமைக்க முடியும். அதே மாதிரி வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வழி நடத்துறதுல நமக்கு நாள் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டருக்கு படிப்பு இதெல்லாம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். அவங்க காலேஜ் படிக்கிறதுக்கு, ஸ்கூல் படிக்கிறது 12வது வரைக்கும் சொல்லியிருக்காரு அவர். இப்போ காலேஜ் படிக்கிற பசங்களும் ஹெல்ப் பண்ணணும் மெயினாக. அதே மாதிரி போன ஆட்சியிலையுமே அமைச்சரை வந்து அமைச்சிருந்தாங்க, நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. இப்போ அவங்க பண்ண தவிர வந்து இவங்க பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நல்லது இல்லை, தவறு பண்ணால் கேட்காங்க. இப்போ ஒயின் ஷாப்லாம் மூடிட்டாங்கல்ல. ஆமாம், போன ஆட்சியில் பண்ண முடியலல்ல, அது பண்ணியிருக்கலாம். அது இவங்க பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸை நான் ஃபஸ்ட்டு வரவேற்கிறேன். இப்போ நானும் காலேஜ் முடிச்சு ஃபைனல் இயர் போயிருக்கேன், ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போது எங்களுக்குன்னு சில குவைரிஸ் இருக்கும். ஐ மீன் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது சரி தப்புன்னு இருக்கும். அது வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ அந்த இடத்துல ஒரு யங்ஸ்டர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்கன்றது நான் வெல்கம் பண்ணுறேன். அதனால் அந்த யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு ஆட்சி அமைக்கிறது வந்து நான் அவங்களால நல்ல சேவை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நினைக்கிறீங்களா? அப்படி பண்ணுவாங்க? ஆமாம், கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இருந்ததை விட இன்னும் பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்பா கண்டிப்பாக சூப்பராக நடத்துவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 5 நாள் ஆகுது. இந்த 15 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக நடத்துவாங்க. செங்கோட்டையில் இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, இந்த தொழிலை தெரிஞ்சுனாங்க, நீங்கள் இல்லை கற்றுக்குறீங்களே, அதனால் கடுத்து அவர் செய்வாங்க. சரி, இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்கிற எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பசங்களாக இருக்கிறதுனால நல்லா பண்ணணும் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். ஏன்னா யாருமே பழைய அமைச்சர்கள் இல்லை, எல்லாருமே புது அமைச்சர்கள். ஸோ அவங்கவுங்க கண்டிப்பாக அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் நல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இந்த 5 இயர்ஸ் நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு. யங்ஸ்டர்ஸ் தான் அடுத்த தலைமுறைக்குனான வழிகாட்டிகள். அவங்க வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸும் அவங்களே பார்த்து நம்மளும் அரசியலில் பண்ண முடியும் அப்படிங்கிற அவங்க கான்ஃபிடன்ஸ் வரும். நிறைய யங்ஸ்டர்ஸும் அரசியலுக்கு வருவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைவர்களை பண்ணாங்க, இருந்தாலும் இதோட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு எல்லாம் படித்தவங்களே இருக்காங்க. இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு கொண்டு போவாங்க. அது என்னோட கருத்து. ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ காங்கிரஸுக்கு வந்து இவ்வளோ நாள் திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ டிவிகேக்கு வந்திருக்காங்க. அது நல்லது தான். அது நல்லது தான். ஆமாம், இப்போ அவங்க வந்து இப்போ இவங்க சேர்ந்தாலும் இவர் சிஎம் ஆகிட்டாரு. சீட்டு அவங்களுக்கு கம்மி இல்லை, அவங்களுக்கு 70 சீட்டோ 50 சீட்டு தான் கிடச்சிருக்கு. அதனால் அவங்க வேஸ்ட்டு. அதனால தான் இவங்க வந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்தது வந்து டிவிகேக்கு நல்ல பலமாக தான், சப்போர்ட்டு நல்லது தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து அவர் வந்து பிஜேபியில் போயிடுவான்னு நிறைய ஜனங்க சொன்னாங்க. ஆனால் அதனால தான் ஜனங்க வந்து பயந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட கடைசி வரைக்கும் இருந்து அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனால ஒரு மூத்த தலைவர் முறையில் அவங்க கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அரசு வந்து இந்த 50 ஆண்டுக்கு முன்னாடி வந்து எல்லாம் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. அதனால் அதை பற்றி அந்த திங்கிங்லேயே யாருக்குமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் வந்து உள்ளே வந்தால் தான் இந்த அரசுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் அவங்க ஒன்றும் வந்து இந்த அரசுக்கு இது எதுவும் ஆக போகிறதில்ல. அவங்களும் இவங்களோட சேர்ந்து, அவங்களும் யங்ஸ்டர் தான், அவங்களும் புதுமுகம் தான், அவங்களும் இவங்களோட பயணித்து இந்த தமிழ்நாடு மக்களுக்கு
நன்மை செஞ்சது. இந்த 2026ல என்ன மாற்றம் வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஆட்சி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தேவைப்படுது? இந்த 2026ல மாற்றம் அப்படின்னா கல்வி ஓரியன்டாக அவங்க கொண்டு போகணும். யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற சிறு பிள்ளைகளாக இருக்கிறது அவங்கள நம்பி தான் எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க தான் நிறையா கொடுத்துருக்காங்க. அவங்களும் முன்னேற்றணும். அவங்க முன்னேற்றினாவே அடுத்த தலைமுறை வந்து தேங்க்ஸ். காங்கிரஸ் இத்தனை நாள் ஒரு 60 இயர்ஸாகவே இல்லை அமைச்சரவை, தமிழ்நாட்டில் அமைச்சரவையிலே இல்லை. கடைசியாக காமராஜருக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் அமைச்சரவையில் எம்எல்ஏவாக தான் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்திருக்கிறது இப்போ டிவிக்கு எப்படி அவங்களோட அலையன்ஸ் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக அலையன்ஸ் வச்சாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க எப்படி ஆக்ஷன் எடுக்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இத்தனை நாள் அவங்க எம்எல்ஏஸாக மட்டும்தான் அவங்க தொகுதிக்கு அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அமைச்சரவைன்னு வரும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை வந்துருச்சு. அதனால் எந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களை தவிர வேறு யாருக்குமே இதில் வந்து முன் அனுபவம் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அவங்களால நல்ல ஆட்சி அமைக்க முடியும் நம்புறீங்க? அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் கைடன்ஸாக இருப்பார். ஏன்னா ஒரு மூத்த தலைவர், 50 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கார். இவர் வந்து இவங்களுக்கு வழிகாட்டி தான் இருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் டைலரு, பக்காவாக ஜாக்கெட் தைப்பேன், ஷர்ட்டு தைப்பேன். நான் 20 வருஷமாக டைலர் இருந்தேன். ஆட்டோ 10 வருஷமாக ஓட்டுறேன். எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும். இப்போ சென்னை ஃபுல்லாக உலகத்துக்குள்ளே நான் கலக்கிறேன். எனக்கு கொடுத்தாங்க. முதல்ல ஒரு 2 நாள் இருக்கும்ல, ஒரு குழந்தை இப்போ தவழுது எடுத்தோடனே வளர்ந்துருமா? இல்லை எல்லாம் கற்று செய்ய வேண்டியது தான். சரி, இப்போ அந்த 2 கட்சியுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அனுபவம் இல்லாமல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லா ஃபீல்டும் நல்லா பண்ணுறாங்க. பாலிடிக்ஸில் மட்டும்தான் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே 30-35 தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மற்ற ஃபீல்டு எப்படி க்ரோத் ஆச்சு அதே மாதிரி இதிலும் நல்லா பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஜனங்க ஒரு புதிய மாற்றத்துக்காக எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக விஜய் செய்வார் நம்பிக்கை எனக்கு. நான் வந்து பக்காவாக இதோட சீமான் தான் ஓட்டு நான் போட்டேன். ஏன்னா ஏன் போட்டு கொஞ்சம் வெக்கமாக இருக்கேன். எதனால் அப்படி ஃபீல் பண்ணுறேன்? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நல்லா பண்ணுறாங்க, நல்லா செய்கிறான். போலீஸ்காரங்க இப்போ போய் போயிட மாட்டாங்க, இப்போ பயப்படுறாங்க. ஒரு உண்மை இல்லை, ஒரு ஊழல் இல்லை, பயங்கர கஞ்சா. இந்த காரியத்தில் யாருங்க மாற்றுறது? எடுத்தவொடனே மாற்ற மாட்டாங்க. அப்படிங்களா? மாறும், சத்தியமாக மாறும். ஓகேண்ணா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்ற, நம்ம ஒரு சாதாரண மக்களா ஆமாம், இந்த ஆட்சியில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்? எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோட கோரிக்கை வந்து நான் ஆட்டோ டிரைவருப்பா. எனக்கு இந்த கட்டப்பவும் கிடையாது. நிறைய ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னா டிவிலலாம் வண்டி ஓட்டுறாங்க. நாங்களும் ஆட்டோ டிவிலாம் ஓட்டுறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா இப்போ பைக் டேக்ஸ் தடை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒயிட் போர்டு எங்கள் வந்து இன்சூரன்ஸ் எஃப்சிலாம் பண்ணுறோம். அவங்க பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு ஓட்டுறாங்க, 5 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே 5 ரூபா, ஆனால் 20 கிலோமீட்டர் தான் மைலேஜ் வருது. ஆனால் ஆட்டோக்காரங்க நல்ல காரியம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நாங்கள் ஆட்டோக்காரங்க எல்லாருமே கன்ஃபார்மாக திமுகவில் இருக்கவும் சரி, ஏடிஎம்கேல இருக்கவும் சரி, கண்டிப்பாக வந்து விஜய்க்கு தான் போட்டுருப்போம். ஏன்னா நிறைய கோரிக்கை போய் நான் கேட்டேன். ஒரு குழந்தை அழுவுதுன்னா அந்த குழந்தை முதல்ல அணைக்கணும், இல்லை பால் கொடுக்கணும். எதுவுமே இந்த ஆட்சியில் செய்யலை திமுகவில். அதுதான் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இதெல்லாம் எல்லாம் படிப்பு 12வது வரைக்கும் நல்லா படிக்க வைக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நல்லா இதுவாக இருக்கணும், ப்ரைவேட்டுக்கு இதுவாக இருக்கணும். நகரமாக கவர்மெண்ட்ல ஸ்கூலோட நல்லா இல்லை என்னை பொறுத்தவரைக்கும். டீச்சர் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் ப்ரைவேட்டில் நல்லா கண்டிஷனாக இருக்காங்கல்ல, அதுமாரி அதுக்கு ஈவனாக வரணும். எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, அவங்களோட தரத்தை உயர்த்தணும். எந்த விதமான இலவசமோ இதையோ டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாமானிய உயர்ந்த ஒரு இடத்துல வந்து நிற்கணும். அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயிக்கு வந்து நிறைய நல்லது பண்ணணும். நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ இத்தனை நிறைய மானியம் தள்ளுபடி எல்லாம் பண்ணணும். லோனு, விவசாய லோன்லாம் தள்ளுபடி பண்ணணும். விஜய் நல்லா செய்வார். இந்த ஆட்டோக்காரங்க ஒரு நல்லபடி செஞ்சால் எனக்கு இந்த பேட்டி மூலமா நான் கேட்குற ஒரே ரிக்வஸ்ட்டு, இந்த பைக் டேக்ஸ் எல்லா ஸ்டேட்லேயுமே தடை பண்ணிட்டாங்க ப்ரோ. இது நோட் பண்ணுங்க. ஆனால் எல்லா பாண்டிச்சேரி எல்லா இதுலையும் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்டில் மட்டும் பண்ணலை. நான் எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. யூனியன் லீடர் மூலமாக எதுவுமே செய்யலை. நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மாறணும்னு நினைக்கிறது அதுக்கு இது ஒன்றும் கருத்து இல்லை. நல்லா பண்ணணும், அவ்வளோதான். இந்த 5 இயர்ஸ் வந்து டிவிக்குன்னு பார்க்காம தமிழ்நாடு அரசு நல்லா இயங்கணும்.